மக்களுக்கான திட்டங்கள் எதுவுமே இல்லை, பெரிய வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே இதில் இடம்பெறல. மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது ஏழை மக்களுக்கு பசு வீடுகளுக்கு திட்டத்தை கொண்டாந்தோம். அந்த பசு வீடுகள் திட்டத்தையும் நிறுத்திட்டாங்க இந்த விடியா திமுக அரசு. அதோடு 3 ஆண்டு காலமாக மாநகராட்சி பகுதியில் இருக்கின்ற உட்புற சாலைகள் சீர் செய்யல. இந்த ஆண்டு தான் நிதி ஒதுக்கப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதோட கிராமப்புறத்தில் 1,52,000 கிலோமீட்டர் உள்ள சாலைகளை சீர் செய்வதற்கு வெறும் 1000 கோடி தான் ஒதுக்கியிருக்கிறாங்க. மற்றும் கூடிய தேர்தல் அறிக்கையில் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட தடுப்பணைகள் கட்டப்படும், அதற்கு தேவையான நிதி ஒதுக்கப்படும் என்று சொன்னாங்க. இந்த பட்ஜெட்டில் அதுவும் தெரிவிக்கப்படவில்லை. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட தொகை ஒவ்வொரு துறைக்கும் ஒதுக்கப்படுவது. அதை போலதான் இந்த ஆண்டும் இந்த விடியா திமுக அரசு இந்த பட்ஜெட்டில் எல்லா துறைக்கும் ஒரு குறிப்பிட்ட நிதி ஒதுக்கி இருக்குது. இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 21-22 72,739.29 கோடி பற்றாக்குறை, 22-23 1,55,625.11 கோடி பற்றாக்குறை, 23-24 2,49,684 கோடி பட்ஜெட்டில் பற்றாக்குறை. இன்றைக்கு 2024-25 திட்ட மதிப்பீட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா 3,58,354 கோடின்னு சொல்றாங்க. இன்றைக்கு நிதி பற்றாக்குறை 1,08,689 கோடி அப்படின்னு இந்த ஆண்டு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நீங்க 8,33,361 கோடி கடன் இருக்குது. ஒரு ஆட்சி பொறுப்பு ஏற்பதற்கு முன்பாக 2021 பொதுத் தேர்தலின் போது இன்றைய முதலமைச்சர் பொதுக்கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது தமிழ்நாட்டை கடனாளியாக்கி விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டை தெரிவித்துக் கொண்டிருந்தார். இப்பொழுது ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சுமார் 8,33,367 கோடி கடன் உயர்ந்திருக்கிறது. இந்த கடன் மேலாண்மை சரி செய்வதற்காக ஒரு நிபுணர் குழு அமைக்கப்படும் என்று சொல்லி ஒரு குழு அமைச்சாங்க. இப்ப அந்த குழுவை தேடி கண்டுபிடிக்க ஒரு குழு போடணும். அப்படிப்பட்ட நிலைமை தான் தற்போது இந்த ஆட்சியில் பார்க்க முடியுது. நாங்கள் எங்களுக்கு நிதிநிலை புக்கு கொடுக்கல, நிதிநிலை புத்தகம் கொடுக்கல, கணினியில தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதனால முழுமையா அதில் எடுக்க முடியல. என்னுடைய நிதிநிலை வரவு செலவு திட்டத்தில் பார்க்கும்போது பல குளறுபடி இருக்கின்றன. அதையெல்லாம் முழுமையாக என்னுடைய அறிக்கையில் ஊடகத்துக்கு பத்திரிகையும் கொடுக்கப்படும். இந்த பட்ஜெட்டை ஒரே வார்த்தையில் பார்க்கணும்னு நீங்க சொன்னீங்கன்னா தெளிவா சொல்லிடுறேன். தேன் கூடும் கஞ்சனின் கருவலும் ஒன்றுதான், இரண்டும் அவற்றை நெருப்பிட உழைத்தவர்களுக்கு பயன் தருவதில்லை. இந்த வகையில்தான் இந்த விடியா ஆட்சியின் பட்ஜெட் உள்ளது. அதோட கனவு பட்ஜெட், காணல் நீர், இது மக்களுக்கு பணம் தராது. இதுதான் இன்றைய பட்ஜெட்டுடைய நிலை. ஒரு புறம் கடன் நான் வருவா பற்றாக்குறை கட்டுக்குள்ள வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் கடன் தொகை அதிகரிச்சிருக்கு. கடன் வாங்கிட்டே இருக்கிறாங்களே, வருஷம் கடன் வாங்கித்தான் இந்த அரசு வண்டி ஓட்டிட்டு இருக்குது. ஆட்சி வருவதற்கு முன்பு என்னெல்லாம் பேசினாங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுல கடன் வாங்கி வாங்கி தமிழகத்தை கடனாளாக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. இன்றைய நிலை என்ன? இந்த ஆட்சி பொறுப்பேற்றிலிருந்து கடன் வாங்கி தான் இந்த ஆட்சியே நடக்குது. இப்படியே கடன் வாங்கி இன்றைய நிலைக்கு நான் சொன்ன மாதிரி 8,33,367 கோடி கடன் வாங்கிட்டாங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு நிதியமைச்சர் பேசுகிறார். இதற்கு முன்பு மேதக ஆளுநர் உரையில் நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் பதிலுரை ஆற்றினார் முதலமைச்சர். அப்ப சொன்னார் நம்பர் ஒன் சொன்னார்.
இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் நம்பர் 1 தமிழ்நாடு. அதை சொல்ல மறந்துட்டார். தடைகள் வந்துட்டு அதிகமா இருக்கு. மத்திய அரசு சில திட்டங்களுக்கு வந்து நிதி வந்து தொகை தரல, தொகை வந்து முழுமையா கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் கூட. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை விட இப்பொழுது அதிக வருமானம் வந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கே தெரியும் ஜிஎஸ்டில எவ்வளவு வருமானம், அதுல பாதி வருதுல, அதிகமான வருமானம் தான் இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கலால்ல வந்த நிதியோட அதிகமாக வந்துட்டு இருக்குது. அதோட பத்திரப்பதிவில் வந்த நிதியோட வருவாயோட அதிகமாக வந்துட்டு இருக்குது. ரோட் டிரான்ஸ்போர்ட்ல அதிகமாக வந்துட்டு இருக்குது. பெட்ரோல் டீசல் விற்பனையிலையும் அதிகமாக வருவாய் மாநிலத்துக்கு வந்துட்டு இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது வந்த வருவாயை விட கூடுதலான வருவாய் தான் வந்துட்டு இருக்குது, குறைவாக இல்லை. ஆனா எந்த திட்டமும் பெரிய திட்டம் அறிவிக்கல. நான்கு அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது, இதே புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது பல்வேறு புதிய திட்டங்களை அறிவிச்சோம். நிறைய திட்டங்களை கொண்டு வந்தோம். குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்தோம். விலையில்லா மிக்சி கிரைண்ட் மினிஸ்ட்ரி கொடுத்தோம். அதோட விலையில்லா சைக்கிள் கொடுத்தோம். மடிக்கணினிய மாணவர்களுக்கு கொடுத்தோம். தாலிக்கு தங்கம் கொடுத்தோம். அம்மா இருசக்கர வாகனம் கொடுத்தோம். இன்னைக்கு அதிகமான மருத்துவக் கல்லூரிகளை கொண்டாந்து அதுக்குண்டான கட்டமைப்பு ஏற்படுத்தணும். அதிக மாவட்டங்களை பிரித்து அதுக்குண்டான கட்டமைப்பு ஏற்படுத்தணும். நிறைய ஆரம்ப சுகாதாரங்களை துவக்கணும். அதுக்குண்டான கட்டடத்தை கொடுத்தோம். மேம்பட்ட ஆரம்ப சுகாதாரத்தை கொடுத்தோம். அதுக்கு கட்டடத்தை கொடுத்தோம். தாலுக்கா அளவுக்கு புதுசாக கட்டினாங்க. பள்ளிகள் புதுசாக கட்டினாங்க. கல்லூரிகள் புதுசாக கட்டினாங்க. இப்படி நிறைய திட்டங்களை கொண்டு வந்தோம். நிறைய சாலைகளை அமைத்து கொடுத்தோம். நிறைய பாலங்களை அமைத்து கொடுத்தோம். இப்ப என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க? இந்த பட்ஜெட்ல ஒண்ணுமே இல்லையே. பெரிய திட்டங்கள் எதுவுமே இல்லையே. வருவாய் உயர்ந்திருக்குது, ஆனால் திட்டங்கள் எதுவுமே இல்லை. புதுமை பெண் திட்டம், மகளிர் உரிமை தொகை எல்லாம் அவங்க கிளைம் பண்றாங்க. அதை நிறுத்தி தானே கொண்டு வந்திருக்காங்க. புதுசா எதுவும் கொண்டு வரலையே. நாங்க ஒரு ஆட்டுக்கு எவ்வளவு வருமானம் எவ்வளவு செலவுன்னு சொன்னோம். தாலிக்கு தங்கம் திட்டத்தை கொண்டு வந்தாங்க 1000 கோடி. அதை நிறுத்தி இப்ப 600 கோடி தான் செலவு பண்றாங்க. அதுல 400 கோடி மீதி. அதே மாதிரி மடிக்கணினி திட்டம் கொண்டு வந்தோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 7000 கோடிக்கு மேல அதுக்கு மட்டும் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறோம். 52,31,000 பேர் கொடுத்திருக்கிறோம். அந்த நிதி நிறுத்தி மாணவர்களுக்கு கொடுக்கறாங்க. இப்படி நாங்க கொண்டு வந்த மக்கள் நலன் சார்ந்த திட்டத்தை நிறுத்தி, அதுக்கு செலவழித்த தொகையை நிறுத்தி, அந்த தொகையை இதுக்கு மாற்றி பேரை மாத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் நடக்குது. ஆனா நாங்க இவ்வளவு கொடுத்தோம், அதிகம் கடன் வாங்கலையே. எங்க திட்டத்தை நிறுத்தி தானே அந்த திட்டத்தின் மூலமாக செலவழித்த தொகை தானே இவர்கள் அறிவித்த திட்டத்துக்கு செலவழிக்கிறாங்க. இந்த ஆண்டு வந்து 3000 புதிய பேருந்துகள் வாங்கப்படும். அதே நேரத்தில் வந்து 500 எலக்ட்ரிக் பஸ் இந்த ஆண்டு வாங்கப்படும், பயன்பாட்டுக்கு வரும் பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. இது இப்படி எழுதி வச்சுக்கங்க. ஆண்டுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் 21, 22 போக்குவரத்து துறையில 2300 என்ன சொன்னாங்க புதிய பேருந்து வாங்கப்படும். டீசல் பேருந்துகள் 500 KFW ஜெர்மன் நாட்டு பன்னாட்டுடைய அதுல மின்சார பேருந்து வாங்கப்படணும். அடுத்த வருஷமும் அதே தான் சொன்னாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் அதே தான் சொன்னாங்க. இப்போ 3000 பேருந்துகள் வாங்கப்படும், 500 மின்சார பேருந்து வாங்கப்படும் சொல்றாங்க. அடுத்த ஆண்டு இதே தான் இருக்கும். இது காயத்தில் மட்டும்தான் இருக்கு, ஏற்றளவில் மட்டும்தான் இருக்கணும், நடைமுறைக்கு வராது. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. மத்திய அரசு நம்ம 1 ரூபா கொடுத்தோம் அப்படின்னா திருப்பி 26 பைசா தான் வருது அப்படின்றது தமிழ்நாடு அரசுடைய கிளைமா இருக்கு. அதிமுக ஆட்சி காலத்துல நம்ம எவ்வளவு கொடுத்திருந்தோம், மத்திய அரசு வந்து எவ்வளவு? இதே நிலை தான் அன்றைக்கும் இதே நிலை தான். ஏன்னா நாங்க ஆட்சி செய்த மட்டும் அள்ளி கொடுத்துட்டாங்களா? இவர்களுக்கு எந்த நிலைமையோ அதே நிலைமை தான் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுதும். மத்தியில யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த நிலைமை தான். ஆனா இருக்கின்ற நிதியை வைத்து சிறப்பான ஆட்சி நான் கொடுத்தோம். மாநிலத்துக்கு கிடைக்கப்பட்ட வருவாயை சரியான முறையில் பயன்படுத்தி நல்ல பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு செஞ்சு அதனால் தமிழகம் உயர்ந்த நிலைக்கு வந்தது. நாங்க கொண்டாந்து உயர்ந்த நிலைக்கு வச்சதுதான் இன்னைக்கு தக்க வச்சிட்டு இருக்கிறாங்க. அதே சில நேரத்தில் தக்க வைக்க முடியல. இன்றைக்கு கல்வியில் நீங்க எடுத்துக்கங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் உயர்கல்வியில ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணோம். 2035 அடைய வேண்டிய இலக்கை 2019-20 நாங்க அடைஞ்சிட்டோம். 100க்கு 32 பேர் 2010 உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. 2019-20 100க்கு 52 பேர் உயர்கல்வி படிக்க ஒரு சூழலை உருவாக்கணும். அப்போ கல்வி வளர்ச்சி பெறுவதற்கு அதிமுக அரசு எடுத்த நடவடிக்கை, கல்வி கற்புடைய எண்ணிக்கை அது மாதிரி தான். நிறைய ஆரம்ப பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, கல்லூரிகள் அதிகமாக திறந்த விளைவாக கற்போருடைய எண்ணிக்கை உயர்ந்தது. இன்னைக்கு நாங்க செஞ்சதுதான் திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. புதுசா எதுவும் செய்யல, அதுக்கான திட்டமும் கொண்டு வரல. தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் முதலீடுகளை ஈர்த்த மாநிலங்கள்ல 14வது இடத்துல இருந்து 3வது இடத்துக்கு தமிழ்நாடு வந்து
அந்த தொழில் முதல்ல வர வேணும்ல. எல்லாம் சொல்றாங்க 8,60,000 கோடி 6,60,000 கோடி சொல்லியிருக்கிறாங்க. 6,60,000 கோடி நம்ம சொல்லியிருக்கிறாங்க. புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்தா தான் நிஜம். நல்லா வார்த்தை ஜாலங்கள் அழகா இருக்குது. ஆனா அது நடைமுறைக்கு வந்தா தானே அது பயனளிக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். எத்தனை தொழிற்சாலை வருது, எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கணும். ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம். நிறைய தொழில் முதலீட்டு மாநாட்டை முத கொண்டு வந்து அந்த திட்டத்தை கொண்டாந்து மாண்பு அம்மா அவர்கள் 2005 தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தணும். 2019 மாண்பு அம்மாவுடைய அரசு அம்மா வழியிலே நின்று தொழில் முதலீட்டார் மாநாட்டை ஈர்த்து இன்றைக்கு 304 தொழில் கொண்டு வந்து புதிய தொழில் உருவாக்கணும். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த பட்ஜெட்டை எப்படி நீங்க இந்த பட்ஜெட்டை ஒரே வார்த்தையில் பார்க்கணும்னு நீங்க சொன்னீங்கன்னா தெளிவா சொல்லிடுறேன். தேன் கூடும் கஞ்சனின் கருவூலும் ஒன்றுதான், இரண்டும் அவற்றை நெருப்பிட உழைத்தவர்களுக்கு பயன் தருவதில்லை. இந்த வகையில்தான் இந்த விடியா ஆட்சியின் பட்ஜெட் உள்ளது. அதோட கனவு பட்ஜெட், காணல் நீர், இது மக்களுக்கு பணம் தராது. இதுதான் இன்றைய பட்ஜெட்டுடைய நிலை. ஒரு புறம் வந்து கடன் வந்து நான் வருவா பற்றாக்குறை கட்டுக்குள்ள வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் கடன் தொகை அதிகரிச்சிருக்கு. அது எப்படி கடன் வாங்கிட்டே இருக்கிறாங்களே, வருஷம் கடன் வாங்கித்தான் இந்த அரசு வண்டி ஓட்டிட்டு இருக்குது. ஆட்சி வருவதற்கு முன்பு என்னெல்லாம் பேசினாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுல கடன் வாங்கி தமிழகத்தை கடனாளாக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. இன்றைய நிலை என்ன? இந்த ஆட்சி பொறுப்பேற்றிலிருந்து கடன் வாங்கி தான் இந்த ஆட்சியே நடக்குது. இப்படியே கடன் வாங்கி இன்றைய நிலைக்கு நான் சொன்ன மாதிரி 8,33,366 கோடி கடன் வாங்கிட்டாங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு நிதியமைச்சர் பேசினார். இதற்கு முன்பு மேதக ஆளுநர் உரையில நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் பதில் உரை ஆற்றினார் முதலமைச்சர். அப்ப சொன்னார் நம்பர் ஒன் சொன்னார். இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் நம்பர் 1 தமிழ்நாடு. அது சொல்ல மறந்துட்டார். தடைகள் வந்துட்டு அதிகமா இருக்கு. மத்திய அரசு சில திட்டங்களுக்கு வந்து நிதி வந்து தொகை வந்து முழுமையா கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் கூட. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை விட இப்பொழுது அதிக வருமானம் வந்துட்டு இருக்குது. உங்களுக்கே தெரியும் ஜிஎஸ்டில எவ்வளவு வருமானம், அதுல பாதி வருது இல்ல, அதிகமான வருமானம் தான் இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கலால்ல வந்த நிதியோட அதிகமா வந்துட்டு இருக்குது. அதோட பத்திரப்பதிவுல வந்த நிதியோட வருவாயோட அதிகமா வந்துட்டு இருக்குது. ரோட் டிரான்ஸ்போர்ட்ல அதிகமா வந்துட்டு இருக்குது. பெட்ரோல் டீசல் விற்பனையிலையும் அதிகமா வருவாய் மாநிலத்துக்கு வந்துட்டு இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது வந்த வருவாயை விட கூடுதலான வருவாய் தான் வந்துட்டு இருக்குது, குறைவாக இல்லை. ஆனா எந்த திட்டமும் பெரிய திட்டம் அறிவிக்கல. மாண்பு அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது, இதே புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது பல்வேறு புதிய திட்டங்களை அறிவிச்சோம். நிறைய திட்டங்களை கொண்டு வந்தோம். குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்தோம். விலையில்லா மிக்சி கிரைண்ட் மினிஸ்ட்ரி கொடுத்தோம். அதோட விலையில்லா சைக்கிள் கொடுத்தோம். மடிக்கணினி மாணவர்களுக்கு கொடுத்தோம். தாலிக்கு தங்கம் கொடுத்தோம். அம்மா இருசக்கர வாகனம் கொடுத்தோம். இன்னைக்கு அதிகமான மருத்துவக் கல்லூரி கொண்டாந்து அதுக்குண்டான கட்டமைப்பு ஏற்படுத்தணும். அதிக மாவட்டங்களை பிரிச்சு அதுக்குண்டான கட்டமைப்பு ஏற்படுத்தணும். நிறைய ஆரம்ப சுகாதாரங்களை துவக்கணும். அதுக்குண்டான கட்டடத்தை கொடுத்தோம். மேம்பட்ட ஆரம்ப சுகாதாரத்தை கொடுத்தோம். அதுக்கு கட்டடத்தை கொடுத்தோம். தாலுக்கா அளவுக்கு புதுசா கட்டினாங்க. பள்ளிகள் புதுசா கட்டினாங்க. கல்லூரிகள் புதுசா கட்டினாங்க. இப்படி நிறைய திட்டங்களை கொண்டு வந்தோம். நிறைய சாலைகளை அமைத்து கொடுத்தோம். நிறைய பாலங்களை அமைத்து கொடுத்தோம். இப்ப என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க? இந்த பட்ஜெட்ல ஒண்ணுமே இல்லையே. பெரிய திட்டங்கள் எதுவுமே இல்லையே. வருவாய் உயர்ந்திருக்குது, ஆனால் திட்டங்கள் எதுவுமே இல்ல. புதுமை பெண் திட்டம், மகளிர் உரிமை தொகை எல்லாம் அவங்க கிளைம் பண்றாங்க. அதை நிறுத்தி தானே கொண்டாந்துருக்காங்க. புதுசா எதுவும் கொண்டாது இல்லையே. நாங்க ஒரு ஆட்டுக்கு எவ்வளவு வருமானம் எவ்வளவு செலவுன்னு சொன்னோம். தாலிக்கு தங்கம் திட்டத்தை கொண்டாந்தேன் 1000 கோடி. அதை நிறுத்தி இப்ப 600 கோடி தான் செலவு பண்றாங்க. அதுல 400 கோடி மீதி. அதே மாதிரி மடிக்கணினி திட்டம் கொண்டாந்தோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 7000 கோடிக்கு மேல அதுக்கு மட்டும் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறோம். 52,31,000 பேர் கொடுத்திருக்கிறோம். அந்த நிதி நிறுத்தி மாணவர்களுக்கு கொடுக்கறாங்க. இப்படி நாங்க கொண்டு வந்த மக்கள் நலன் சார்ந்த திட்டத்தை நிறுத்தி, அதுக்கு செலவழித்த தொகையை நிறுத்தி, அந்த தொகையை இதுக்கு மாற்றி பேரை மாத்தி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் நடக்குது. ஆனா நாங்க இவ்வளவு கொடுத்தோம், அதிகம் கடன் வாங்கலையே.
இப்ப எங்க திட்டத்தை நிறுத்தி தானே அந்த திட்டத்தின் மூலமாக செலவழித்த தொகை தானே இவர்கள் அறிவித்த திட்டத்துக்கு செலவழிக்கிறாங்க. சார், இப்ப இந்த ஆண்டு வந்து 3000 புதிய பேருந்துகள் வாங்கப்படும். அதே நேரத்தில் வந்து 500 எலக்ட்ரிக் பஸ்ஸும் இந்த ஆண்டு வாங்கப்படும், பயன்பாட்டுக்கு வரும் பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. இது ஒன்றும் இது இப்படி எழுதி வச்சுக்கங்க. ஆண்டுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் 21, 22 போக்குவரத்து துறையில 2300 என்ன சொன்னாங்க புதிய பேருந்துகள் வாங்கப்படும், டீசல் பேருந்துகள் 500 KFW ஜெர்மன் நாட்டு பன்னாட்டுடைய அதுல மின்சார பேருந்து வாங்கப்படணும். அடுத்த வருஷமும் அதே தான் சொன்னாங்க, அதுக்கு அடுத்தது அதே தான் சொன்னாங்க. இப்போ 3000 பேருந்துகள் வாங்கப்படும், 500 மின்சார பேருந்து வாங்கப்படும் சொல்றாங்க. அடுத்த ஆண்டு இதே தான் இருக்கும். இது காயத்தில் மட்டும்தான் இருக்கு, ஏற்றளவில் மட்டும்தான் இருக்கணும், நடைமுறைக்கு வராது. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி.